எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. ஏனுங்க ஒரு ஆடியோ ஒன்று வந்துட்டு இருக்குது பாத்தீங்களா? இந்த விஜயோட பிஆர் டீம்ல இருந்து. ஹலோ கவி, இட்ஸ் ஸ்ரீராம் ஃப்ரம். ஹலோ ப்ரோ சொல்லுங்க ஸ்ரீராம், தெரியுது இல்ல? தெரியுது ப்ரோ, தெரியுது. ஓகே, ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன். நீங்க நியூஸ் பாத்தீங்களா? பார்த்தேன் ப்ரோ. இது அண்ணாவுக்கு இந்த டிவோர்ஸ் மேட்டர் தானே? அது கொஞ்சம் நம்மளுக்கு நம்ம கையை மீறி போற மாதிரி இருக்கு. லுக் லைக் டிஸ்கம்ஃபர்ட் சிச்சுவேஷன்ல இருக்க மாதிரி இருக்கு. இப்ப சீஃப் என்ன சொன்னாருன்னா, வி ஹாவ் அ டூல் கிட். நம்மளுக்கு எப்பவுமே என்னென்ன பேசணும் ஒரு டூல் கிட் இருக்குல்ல, அதுல என்னென்ன இருக்குன்னா, கரூர் இஷ்யூ வச்சு அண்ணாவை முடக்க பாத்தீங்க, தென் ஜனநாயகனை முடக்கிட்டீங்க, தென் பிஜேபியோ திமுக கூட்டு சேர்ந்து அண்ணனை 2 நாள் சிபிஐ ஆபீஸ்ல வச்சு விசாரணைன்னு அலக்கழிச்சிங்க கூட்டணிக்காக. இப்ப இந்த எஸ்ஓபி எல்லாம் போட்டு அண்ணனை மக்களை பார்க்க விடாத பண்றீங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. they are seeing all these things, they are counting your days அப்படின்னு போட்டு டிஎம்கே அகேன்ஸ்டா ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ண போறோம். கண்ணு நான் பேசுறேன் கண்ணு. அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு கண்ணு. அது குடும்ப பிரச்சனைங்க. குடும்ப பிரச்சனை அண்ணா அண்ணிக்கிட்ட கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்காம போனதுனால, வேற எங்கேயோ போய் அப்படி இப்படி ஏதோ இருந்ததுனால, அது அன்னைக்கு தெரிய வந்ததுனால அன்னி கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. எடுத்த உடனே கோர்ட்டுக்கெல்லாம் போல, அண்ணங்கிட்டயே நின்னு பேசி இருக்கிறாங்க. அண்ணன் சொன்னதை கேட்கல, அதனால கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப இந்த விஷயம் நமக்கு பெரிய செட்டு பேக்கு கண்ணு. இப்ப இதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம கிட்டதான் எல்லாத்துக்குமான ஒரே சொல்யூஷன் டூல் கிட்ட ஒண்ணு வச்சிருக்கிறோமே. இதுக்கு காரணம் திமுக. அண்ணனுக்கு அர்ஜென்டா போக முடியல. காரணம் யாரு? திமுக. இப்படியாக நம்ம நிறைய பேசியிருக்கோங்கண்ணே. அப்படி ஒரு வீடியோ போடுகண்ணே. கரூர்ல நீங்க என்ன பண்ணி நாங்க உங்களுக்கு என்ன கொடுத்தோமோ, கரூர்ல ஆப்போசிட் பார்ட்டிய கண்டமேனிக்கு திட்டினோம்ல, அப்படியெல்லாம் அண்ணிய திட்டிட கூடாது. இதுல சேட விழுகுதா? அதனால கண்ணு, இந்த டைவர்ஸ் மேட்டரை டைவர்ட் பண்ற மாதிரி ஏதோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அண்ணனும் அண்ணியும் 5 ஆண்டுகளாக நல்லாதான் இருந்தாங்க. திடீர்னு திமுக ஒரு நடிகை ரூபத்துல வந்துருச்சு. அத அண்ணி தப்பா எடுத்துக்கிட்டாங்கோ. அவ்வளவு புரிதல், அண்ணனை பத்தின புரிதல் அன்னைக்கு இல்ல. அண்ணன் எவ்வளவு நல்லவருன்னு தமிழ்நாட்டுல ஒவ்வொரு பெண்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குடும்பத்துக்கே விச வச்சு கொண்டுருவேன்னு சொன்ன பொண்ணை விடவா அண்ணி நல்லவங்க? அட, எனக்கு புருஷன் இருக்கிறான் இருந்துட்டு போறான். ஆனா நான் 25 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கிறேன், அதை விடவா அண்ணி நல்லவங்க? இப்படி இத்தனை பெண்களும் அண்ணனுக்காக உசுர கொடுத்துட்டு இருக்கும் போது ஆட சொன்னா நம்ப மாட்டீங்க. ஒரு காலேஜ் புள்ள பேசி இருக்குது கேளுங்க. பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே, எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம். யாரு வேணா போட்டுட்டு போட்டு தலப்பா. பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறாங்களாமா படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் போற பிள்ளைங்க. தளபதிக்காக, அண்ணனுக்காக, தலைவருக்காக பொண்டாட்டியா கூட இருக்க தயார்றாங்க எல்லாரும் ஒட்டுக்கா. அது போயிட்டு போகுதுன்னு ஒரு பொண்ணு வீடியோ பேசிருக்குல்ல. இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் எடுத்து போட்டு வீடியோ பேசுங்க. இந்த எனவே பேசுவோம் ஏதாவது பேசுனா மாத்தி கீத்தி பேசிரும். அதுக்கு முன்னாடி நம்ம பேசிடணும், சரிங்களா கண்ணே? ரொம்ப முக்கியம். இப்படியான ஒரு ஆடியோ இந்தியா முழுக்க பரவிக்கிட்டு இருக்குது. ட்விட்டர்ல பரவத்தான் செய்யும். பாத்தீங்களா? நான் தப்பு பண்ணிட்டேன். மறுபடியும் அந்த ஆடியோக்கே போயிடலாம். இதுக்கெல்லாம் காரணம் திமுகன்னு வீடியோ போடுங்க. நீங்க போஸ்ட் போடுங்க, நாங்க பேடிஎம் கரோம். இதுதாங்க முக்கியம். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அண்ணா ரொம்ப மனசு ஒஞ்சு போயிருக்காரு. கோவாக்கு போற சொல்ல தெரியல, மலேசியாவுக்கு போக சொல்ல தெரியல, நாய்க்குட்டியை தூக்கிட்டு கொஞ்சம் சொல்ல தெரியல. அப்பெல்லாம் அண்ணா திக்கி அரசியல் ஆர்வம் அப்படி எல்லாம் இல்ல. ஆனா மொத்த பெண்களும் சேர்ந்து ஒத்த ஆளை காப்பாத்துவாங்களாம். ஆனா இந்த ஒத்த ஆள் சொன்ன விஷயத்த கேட்டீங்களா? தம்பி நீயே சொல்லுப்பா விஜய். இப்பவும் சொல்றேன், உறுதியா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், சத்தியமாக உண்மையாக. அப்புறம் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு நம்ம ஆட்சியில நம்பர் 1 இருக்கும். நீங்க இப்படி எல்லாம் பெண்களை காப்பாத்துவீங்க. ஒத்த பொண்ணு இருக்கிறதுனாலதான் மொத்த பொம்பளைகளையும் காப்பாத்த முடியல அப்படின்னு நினைச்ச விஜய் அந்த ஒத்த பொண்ணை தள்ளி வச்சு மொத்த பெண்களையும் காப்பாத்துறதுக்காக தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு அவர் சொல்லுவாருன்னு நான் நினைக்கல. 2 வேற டிபார்ட்மெண்ட். அந்த ஒத்த பொண்ணுக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சங்கீதா மேடம், ஐ அப்ரிஷியேட்டுங்க. 41 பேர் இறந்தப்பவே விஜயோட பேரை எஃப்ஐஆர்ல சேர்த்த முடியலைங்க. அட, சுப்ரீம் கோர்ட்டே சுறுசுறுப்பா வேலை பார்த்து விஜய்க்கு சப்போர்ட்டிவா தானே இருந்தது. கட்சி சின்னம்
கேட்டோ நீங்க அடிச்சிருச்சுல. விஜய்க்கு இந்தியா அவ்வளவு சப்போர்ட் பண்ணுதுங்க. இப்படி ஒட்டுமொத்த இந்தியாவையும் தன்னோட கைக்குள்ள வச்சிருக்க விஜய்க்கு எதிரா ஒற்றை பெண்மணியாக and you have rights, you deserve it. இது எல்லாமே முழுக்க முழுக்க உங்களுடைய ஃபேமிலி பிரச்சனை. தம்பியோட நடத்த சரியில்லை, சரியாகிறதுக்கு டைம் கொடுத்தீங்க, அதுக்கு அவர் ஒத்துழைக்கல, அடுத்தது லீகல் என்னவோ அதுக்கு போயிட்டீங்க. ஆனா இந்த தம்பி தற்குறிகள்லாம் ஒண்ணு சேர்ந்து என்ன தெரியுமா பேசிட்டு இருக்குதுங்க? அண்ணனுக்கு எதிராக திமுக சதி செய்து கொண்டிருக்கிறது. கரூர் பிரச்சனைய சொல்லி பார்த்தாங்க, எடுபடல. ஏன்னா அங்க 41 பேர் உண்மையா சாகலையே, சும்மா தானே பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்னா சேர்ந்து சிபிஐ என்கொயரி வச்சு என்கொயரி கூப்பிட்டாங்களாமா. இன்னும் சொல்ல போனா அலக்கழிச்சாங்களாமா. ஏன்னா இங்க 41 பேர் சாவல தானே, ஏதோ ஒரு வதந்தி தானே. அப்புறம் அண்ணனையும் மக்களையும் சந்திக்க விடாம நிறைய SOS எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்களாமா. அதையும் அண்ணன் பீட் பண்ணி மேல வந்து நின்னாராம். அதுக்கப்புறமா 4-5 பேர் செத்தது, அடி வாங்கினது நல்லா ஆனதும் டென்ட் அடிக்க சொல்லிட்டாங்களாமா. இப்படி மக்களையும் அண்ணனையும் சந்திக்க விடாம செஞ்ச ஒவ்வொரு இடத்துலயும் தீய சக்தி தோத்துக்கிட்டே வந்ததுனால கடைசியில அண்ணிய வச்சே காய நகர்த்திட்டாங்க. கட்சி ஆரம்பிக்கும் போதே அண்ணி அவரு கூட இல்லைங்கிறது எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஏன்னா அண்ணன் ஒரு அவருங்கிறது அவருக்கே நல்லா தெரியும். அதனாலதான் அண்ணி அப்பவே விலகி இருந்தாங்க அப்படிங்கறதும் நல்லா தெரியும். உண்மையாலுமே விஜயோட பையனும் பிள்ளையும் தான் வெளியே வந்து சொல்லணும், டேய் திஸ் இஸ் அவர் ஃபேமிலி பர்சனல் மேட்டர், டோன்ட் இன்டரப்ட் அப்படின்னு. எங்க அப்பன் சரியில்லை, எங்க அம்மா சரியான நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க, இத நாங்க பாத்துக்கிறோம், நீங்க இதோட முடிச்சுட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லணும். ஆனா நான் தான் தலைவரோட தம்பி, நான் தான் தலைவரோட தங்கச்சி, நான் தான் தலைவரோட கொண்டாட்டி, நான் தான் தலைவரோட காதலி அப்படின்னு சொல்லும் போதுதான் பயமா இருக்கு. அவன் ஒரு குட்டி பாப்பா பேசல, நான் பொண்டாட்டியா இருக்கிற கூட தயார் அப்படின்னு. இத ஒருவேளை உங்க அம்மா சொல்லியிருந்தா நீங்க இதை எப்படி எடுத்திருப்பீங்கன்னு மட்டும் சொல்லுங்க தங்கம். நீங்க இத சொல்லும் போது உங்க அம்மாக்கு எப்படி இருக்கும்? இதெல்லாம் யோசிக்கிறதுக்கோ சிந்திக்கிறதுக்கோ உள்ள மனநிலைமையில நீங்க இல்ல. அதனாலதான் நடத்த கட்ட கணவனால மனைவி சரியான செயல் செய்யும் போது நீங்கெல்லாம் வந்து இதுக்கு காரணம் திமுக அப்படின்னு சொல்றீங்களா, அதுதான் இங்க பிரச்சனையே. நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது கோவாக்கு அண்ணன் கூட போனது அவங்க இல்ல, திமுகவோட சதிதான் போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா நீங்க என்ன சொல்லியிருந்துக்கணும், அண்ணன் கோவாக்கு போனதே ஒரு தீய சக்தி கூட இல்ல, அண்ணனே ஒரு தீய சக்தின்னு சொல்லி இருந்திருக்கணும். ஆனா என்னடா பேசுறீங்க, அண்ணனுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுக்குறோம், கவலைப்படாத தலைவாங்கிறீங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இதே செங்கல்பட்டு கோர்ட்ல போய் நில்லுங்க. இதே நம்பருக்கு முன்னாடியோ இல்ல அதுக்கு அப்புறமோ 100 நம்பர்கள் இருக்கும். அங்க இருக்கிற எல்லா ஆண்கள்கிட்டயும் போய் சொல்லுங்க, அண்ணே உங்களுக்கு பாதுகாப்பு நாங்கண்ணே, அண்ணே உங்களுக்கு நாங்க அப்படி கூட இருப்போம்னே, நீ பண்றது தப்பே இல்லைன்னு, நீ நியாயமா பண்ணிட்டு இருக்கிற, நீ 3 ஷா கூட எங்க வேணா போலாம்னு. எங்க தலைவர் தனி விமானத்துல கோவா போன மாதிரி நீ தனி பைக்ல கோயம்புத்தூருக்காவது போயிட்டு வா, போய் சொல்லுங்க, செங்கல்பட்டு கோர்ட்ல போய் சொல்லுங்க. லைனா இந்த மாதிரி விவகாரத்து ஆளுங்க நின்றுட்டுதான் இருப்பாங்க. இப்படி 1000-2000 கேஸ் தமிழ்நாட்டுல ஒரு நடந்துகிட்டு தான் இருக்குது. எஸ், இது செட் ஆகாது, இது சரியில்லை, இனி எல்லாம் இது முன்னாடி கொண்டு போக முடியாதுன்னு அந்த வைஃப் நினைச்சு அதை முடிக்கணும்னு நினைச்சா அதுல தப்பு இல்லைங்க. அந்த எல்லா லீகல் ரைட்ஸும் தோழர் சங்கீதாக்கு இருக்கு. சோ நம்ம எல்லாருமே தோழர் சங்கீதாக்கு சப்போர்ட் பண்ணி நின்று அவங்க என்ன லீகல் பாயிண்ட் கேக்குறாங்களோ அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களுடைய தனிப்பட்ட நடத்தையால நிகழ்ந்தது. இதை தவிர்க்கணும்னு நினைச்சா கூட கோர்ட் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும், அதை கூட நீங்க தவிர்த்துக்கலாம். ஏதோ இப்போ அப்ளை பண்ணது திங்கக்கிழமை காலையில கூப்பிட்டெல்லாம் டைவர்ஸ் கொடுத்துட மாட்டாங்க, இன்னும் 6 மாசத்துக்கு மேல இருக்கும். கோர்ட்ல கூட கேட்பாங்க, பேசு. ஒருவேளை இந்த கேப்ல தப்பு பண்ண நீ மனம் திருந்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி மனம் திருந்தி வரப்பவும் இந்த தங்கச்சிகளா பேசுனாங்கன்னா நாங்க சப்போர்ட் பண்றோம். ஆனா அப்பவும் தங்கச்சிகளா நீங்க எல்லாம் எங்க அண்ணன், என் தலைவன், என் ஹீரோ அப்படின்னு தான் பேசணுமே தவிர பொண்டாட்டியார் பண்ணலாம் பேசிடக்கூடாது. அப்படி இப்படி பேசுனீங்க எனவே பேசுவோம், இப்படி பேசாது. நம்ம எல்லாம் படிக்கிறதுக்காக வந்திருக்கோம், சுயமரியாதையோட இருக்கிறவங்க. நமக்கு கல்வியே பல போராட்டங்களுக்கு அப்புறம் தான் கிடைச்சிருக்கு. இப்போ தமிழ்நாடு இந்த கல்வியில இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றதுக்கு காரணம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். சோ ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு தலை நிமிரட்டும் அப்படின்னாவது இனி பேசுங்க. நம்ம எல்லாரும் பேசுவோம், எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.